டெய்லி மண்டேல என்ன யோசனைனா, இன்றைக்கி என்ன சோறு பொங்கலாம், குழம்பு வைக்கலாம் இதே தான். ஆனால் மண்டைக்கு வர்றது ஃபுல்லாமே புளிக்குழம்பு, சாம்பார், ரசம் இது தான் வரும். இல்லாட்டா வெரைட்டி ரைஸ், கூட்டாஞ்சோறு, தக்காளி சோறு இப்படி தான் வரும். என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோவா வெரைட்டி ரைஸ் பிடிக்காது. சரி இன்றைக்கி முட்டைக்கோஸ் தான் இருக்கா, நம்ம முட்டைக்கோஸ் பொரித்து ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணி முட்டைக்கோஸ் எல்லாமே, அதுவுமே ஒரு ஃபுல் முட்டைக்கோஸ் பொரிச்சாலாம் வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் அரை வெட்டி அரை இன்றைக்கி பொரித்து நாளைக்கே பாதி பொரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாதியை வெட்டி வச்சு கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் போட்டு தாளித்து முட்டைக்கோஸ் பொரிச்சாச்சு. ரசத்துக்கு வந்து நம்ம ஊர்லனா ரசப்பொடி கிடைக்கும், அதை வச்சு ஈஸியாக ரசம் வச்சிடலாம். இங்கேனா மல்லி, மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் எடுத்து தான் ரசம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்டை ரசப்பொடி வாங்கிட்டு வாங்க, என்ன அங்கெல்லாம் ரசப்பொடி கிடைக்காது, இருக்கிறத வச்சு வை அப்படின்றாங்க. நம்ம அந்தாக்கில் நமக்கு தெரிஞ்ச மணிக்கு யூடியூப்பை சர்ச் பண்ணி பொடி இல்லாமல் ரசம் வைப்பது எப்படின்னு பார்த்து அந்தாக்கில் ரசத்தை வச்சிட வேண்டியது தான். நான் எப்போதுமே இப்போ புதுசாக ஒரு டிஷ்ஷு நம்ம ட்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், யூடியூப்பை பார்த்து தான் ட்ரை பண்ணுவேன். நல்லா தான் வரும். நல்லா வரலாற்றில் நம்ம தான் சாப்பிட்ணும், வேறு என்ன பண்ண முடியும். அந்த இடத்துல இது வந்து 3 பைனாப்பிள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தோம் பீச்சுக்கு போயிட்டு வர வழியில். என்னன்னா 2 பைனாப்பிள் நல்ல ஸ்வீட் சூப்பராக இருந்துச்சு. நானே சாப்பிட்டுட்டேன். ஒன்று தான் இருந்துச்சா, இதையாட்டி எனக்கு ஜூஸ் போட்டு வைன்னு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்களா, அவங்களுக்கு வெட்டி வச்சுட்டேன். ஜூஸ் வந்து அவங்க வர்றப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வர சொல்ல அம்மா நிறைய பண்டம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம எப்போ வெயிட்டு குறைக்க போகிறோன்னு நினப்போமோ அப்போ தான் அந்த பண்டம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்களா, சரி பண்டத்தை தின்னுட்டு ஒரேடியாக வெயிட்டை குறைச்சிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. முறுக்கு, அச்சு முறுக்கு, பூந்தி, மிச்சரு, அதுக்கப்புறம் பக்கோடா, அப்புறம் தம்பிக்கு வந்து பொரி மிட்டாய் மாதிரி ஒரு மிட்டாய் அந்த இருக்கும், அது எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் அதிரசம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதிரசத்தை சாப்பிட்டு முடிச்சாச்சு, அதான் எல்லாம் காட்ட முடியலை. இந்த நான் வந்து காஃபி வந்து பெரும்பாலும் குடிக்க மாட்டேன். இப்போ அந்த பண்டத்தை காலி பண்ணதுக்கே காஃபி போட்டு குடிக்கிற மாதிரி வருது. அது கூட கொஞ்சம் வெயிட் போடுற மாதிரி வருது. சரி அதுக்கு என்ன பண்ண, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரேடியாக வெயிட்டை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு பார்ப்போம். பட்டா.